ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது. சர்ச்சில் வந்து தாத்தா பாட்டிகள் தினம் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வாசல்ல கோலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க பாருங்கள். நிறைய வயசான பாட்டி தாத்தா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை போது காலையில் மோஸ்ட்லி இந்த மாதிரி உப்புமா இல்லை நைட்டு சாதம் அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சமைக்க முடியாது. காலையில் சமைச்சு வச்சுட்டு போனாலும் ரொம்ப சீக்கிரம் எழுந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் மத்தியானத்துக்கு வந்து மீன் வறுத்து ரசம் சாதம் எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி கடைக்கு போனாங்களாம். பெரிய குண்டானில் கியூவில் நின்று வாங்கினாங்களாம் அந்த பிரியாணியை. அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, பிரியாணி நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் என் சின்ன பொண்ணு தொடவே இல்லை, ஒரே காரம் அப்படின்ட்டு ஒரே வாய்க்கு மேலே வாங்கலை. அதை கொட்டினா பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்களேன். கடையில் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், அடிக்கடி சாப்பிட்டோம்னா சீக்கிரம் போய் சேர வேண்டியது தான். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது பிரியாணி. நம்ம வீட்டில் செஞ்சதாங்க நல்லா பார்த்து செய்ய முடியும். எண்ணெய் எல்லாம் கம்மியாக ஊற்றி இப்படி எண்ணெயை ஊற்றினா என்ன ஆகிறது? உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டா பிடிக்கும் பிரியாணி சொல்லுங்கள்.